ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கலர் கிரேடிங் ப்ளஸ் ஸ்மூத் ஜூம் இன் ஜூம் அவுட் தான் பார்க்க போகிறோம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோ எடிட்டிங் ஆப்லேயுமே நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து கேப்கட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நார்மல் வீடியோ. இப்போ இந்த வீடியோவை தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். வீடியோ ஒன் டைம் டச் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க, ஆர் 3 வச்சுக்கோங்க. நான் வந்து 10 வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் போய்க்குங்க. கான்ட்ராஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 29, 28 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் போய்க்குங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 29 ஆர் 30 வச்சுக்கோங்க. எக்ஸ்போஜர் போய்க்குங்க. ஒரு 6 மட்டும் வச்சுக்கோங்க, ஆர் 8 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்பன் போய்க்குங்க. 100 வச்சுக்கோங்க. HSL அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிரீன் கலர் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் HUE அது 100 வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிறது சேச்சுரேஷன், அதுவும் ஃபுல்லா 100 வச்சுக்கோங்க. கீழே வந்து லைட்னஸ் அது ஒரு 85 வச்சுக்கோங்க, -85. இப்போ வந்து பேக் வந்துக்குங்க. ஷேடோ ஒரு 11 வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் -8 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சு. நீ ஸ்மூத் ஜூம் இன் ஜூம் அவுட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கிளிப்பிங்கில் உங்களுக்கு பிடிச்ச கிளிப்பிங்கை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ ஃப்ரேம் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் போட்டு. இதை வந்து டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடியோவோட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கீ ஃப்ரேமை வந்து டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து அந்த கீ ஃப்ரேமை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கீ ஃப்ரேம் வந்திருக்கும். சென்டரில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீ ஃப்ரேம் மேலே வச்சு உங்களோட ஸ்க்ரீனில் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸை விட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக ஜூம் இன் ஜூம் அவுட் வந்துடும். நான் பண்ணுற மாதிரி அப்படியே பார்த்து பண்ணிங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட் வந்து எப்படின்னு நீங்களே பாருங்கள். We are number 1.